இது ஏன் இவ்வளோ செலவாகுது ஹாஸ்பிட்டலில்? இந்த குறைஞ்சது 2-3 லட்ச ரூபா செலவாகுது அதை சரி பண்ணுறது. இப்போ ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாக் இருந்தாலே குறைஞ்சது 2-3 லட்ச ரூபா செலவாகுது அதை சரி பண்ணுறது. சப்போஸ் 1க்கு மேலே பிளாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சில பல லட்சங்கள் செலவாகுது. இது ஏன் இவ்வளோ செலவாகுது ஹாஸ்பிட்டலில்? இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கை கண்டுபிடிக்கிற முறைக்கு பேர் ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஃபெமரல் ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்த குழாய் வழியாக ஒரு கேத்தீட்டர், அதாவது ஒரு நூல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டியூப்பை நம்ம ஹார்ட் வரைக்கும் அனுப்பிடுவாங்க. அனுப்பி அதில் ஒரு திரவத்தை அனுப்புவாங்க. அந்த திரவத்தோட பேர் டைன்னு சொல்லுவாங்க. இந்த திரவம் நம்ம ஹார்ட்டில் போன உடனே ஹார்ட் பம்ப் பண்ணும்போது அந்த திரவம் நம்ம ஹார்ட் சேம்பர் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போயிடும். போகிறத நம்ம எக்ஸ்ரேல கிளியராக பார்க்க முடியும். அதாவது லைவ் இமேஜாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கறதுனால எந்த இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த முறைக்கு பேர் தான் ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஆஞ்சியோபிளாஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஞ்சியோபிளாஸ்ட் அப்படின்னா இந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, கண்டுபிடிச்சதை அடப்பை எடுத்து விடணும்ல, அந்த அடப்பை கிளியர் பண்ணுற முறைக்கு பேர் ஆஞ்சியோபிளாஸ்ட் சொல்லுவாங்க. சேம் கேத்தீட்டர் வழியாகவே ஒரு ஸ்டண்ட் அனுப்புவாங்க. அதாவது ஒரு மெட்டல் பகுதி, ஒரு வலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பகுதியை ஹார்ட் வரைக்கும் அனுப்பி அந்த ஹார்ட்டில் எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த இடத்துல வச்சிருவாங்க. இதுக்கு பேர் ஆஞ்சியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நார்மலான ரூமில் பண்ணவே முடியாது. ஒரு பெரிய மிஷின் இருக்குது இதை பண்ணுறதுக்கு. எய்தர் சியாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கரோனரி ஆஞ்சியோகிராம் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் கேத் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினோட செட்டப் ரெடி பண்ணுறதுக்கே குறைஞ்சது 2-3 கோடி ரூபா ஆகும். இந்த செட்டப் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே இந்த கேத்தீட்டர் நம்ம உடம்புக்குள்ள அனுப்புகிறாங்கல்ல, இந்த கேத்தீட்டரோட விலையே குறைஞ்சது 15,000-20,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். உள்ளே வைக்கக்கூடிய அந்த வலைப்பகுதி, ஒரு மெட்டல் ஸ்டெண்ட் சொன்னோம்ல, அந்த வலைப்பகுதிக்கு குறைஞ்சது 10,000-15,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். இதுக்கு மேலே டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, மானிட்டர்ஸ் இருக்குது, வைட்டல்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய மானிட்டர்ஸ் இருக்குது. இதர செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளோட பில்லில் போடுவாங்க. அதனால தான் ஒரே ஒரு சிம்பிள் பிளாக் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே குறைஞ்சது 2-3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இப்போ சொல்லுங்கள், ஹார்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு, நல்லபடியாக சாப்பிட்டு, நல்லபடியாக எக்ஸசைஸ் பண்ணி ஹார்ட்டை நல்லபடியாக பார்த்துக்க போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி மிஷின்ஸ் கீழே படுத்துக்கிட்டு கஷ்டப்பட போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வேற ஒரு மிஷினை பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.